அவர்களோட சாதனையை மோடி அவர்கள் முறியடிப்பாரா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ முறியடிச்சாச்சு, பதவியும் ஏத்துட்டாங்க. ஒரு பிளவு அரசியலை பேசுகிற மனிதரையும் பகுத்தறிவு சிந்தனை உடையவராக இருந்து நவீன இந்தியாவை கட்டமைத்த நேருவையும் ஒப்பிடுவது என்பது நதியையும் சாக்கடையும் ஒப்பிடுவது போன்றதாக மாறிவிடும். மோகன் பகவத் அவர்கள் மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்தவர்களை புண்படுத்தாம நடந்து கொள்வர் தான் உண்மையான சேவகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்களே நடத்திய ஒரு கலவரத்திற்கு இவர்களே கண்டனம் தெரிவிக்கிறாங்களா? எப்ப மத்திய அரசாங்கத்திலே மீண்டும் 3வது முறை பதவி ஏற்கிற போது தனிப்பெரும்பான்மை பெற முடியாத ஒரு அவல நிலை வந்ததற்கு பின்பால் மோகன் பகவத் கண்டிக்கிறாராம். பாஜகவிற்கு RSS என்கிற அமைப்பு இனிமேல் தேவையில்லை, அது வளர்ந்து விட்டது என்று JP நட்டாவே வெளிப்படையாக அறிக்கை விட்டார். இது திட்டமிட்டு இவர்கள் 2 பேரும் நடிக்கிறார்களா, உண்மையிலேயே அப்படித்தான் நடக்கிறதா என்கிற 2 விதமான ஒரு சந்தேகம் இருக்கிறது. நடிப்பதற்கு என்ன அவசியம் சார்? அதாவது RSS தொடர்பு இல்லாமல் பாஜக இருக்கும் என்று சொன்னால் RSS விரும்பாதவர்களினுடைய ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்கும். நம்மளை கூட நமக்கு 1000 முரண்பாடு இருந்தாலும் அவர் ஊராக நடந்திருக்கிறார், தெரு தெருவாக போயிருக்கிறார். கள அரசியலிலே இருக்கிற இவர்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் நேரடி தேர்தல் அரசியலுக்கே வராத நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதியமைச்சர் பதவி கிடைக்கிறது, கேபினட் அந்தஸ்து கிடைக்கிறது, ஜெய்சங்கர் என்பவருக்கு கிடைக்கிறது. இவர்கள் 2 பேரும் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? எல் முருகன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்களே. மாப்பிள்ளையாக இருப்பது என்பது வேறு, துணை மாப்பிள்ளையாக இருப்பது என்பது வேறு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். நேரு அவர்களோட சாதனையை மோடி அவர்கள் முறியடிப்பாரா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ முறியடிச்சாச்சு, பதவியும் ஏத்துட்டாங்க. மோடி அவர்கள் நேருவினுடைய சாதனையை முறியடித்து விட்டார் என்பது வெறும் வருடங்களின் கணக்கில் அல்ல. வருடங்களின் கணக்கு பார்த்து விட்டு நேருவுக்கு இவரும் 3வது முறை இவரும் பிரதமராகிவிட்டார் என்று சொல்வது பொருத்தமான விஷயம் அல்ல. நேரு நவீன இந்தியாவினுடைய சிற்பியாக இருந்தார். பல தொழிற்சாலைகளை கட்டினார், பல கல்விச்சாலைகளை உருவாக்கினார். இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாற்றத்திற்கும் அடித்தளம் அமைத்தவரே ஜவஹர்லால் நேரு தான். ஒரு தொழிற்சாலை கட்டினால் அதிலே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு கல்விச்சாலை உருவானால் அதிலே தலைமுறையாக பரம்பரையாக பல பேர் படித்து கொண்டே இருப்பார்கள். முதல் தலைமுறை பட்டதாரிகளிலே தொடங்கி உயர்கல்வியிலே பல பேர் உருவாவார்கள். இந்த நாட்டிற்கு அழியாத கல்வி செல்வம், வற்றாத கல்வி செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும். 2ஐயும் உருவாக்கியவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள். மோடி அவர்கள் என்ன செய்தார்கள்னா கோவில் கட்டினார். இந்த முறை நான் ராமருக்கு கோவில் கட்டியிருக்கிறேன், அடுத்த முறை சீதைக்கு கோயில் கட்டுவேன் என்று சொல்லி இவர்கள் ஆட்சி காலத்திலே ஞானவாபி மசூதிக்கு கீழே போய் சிவன் கோயில் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிற, மத கலவரத்தை தூண்டுகிற, மனிதர்களுக்கிடையே மோதலை தூண்டுகிற, மத துவேஷத்தை தூண்டுகிற ஒரு பிளவு அரசியலை பேசுகிற மனிதரையும் பகுத்தறிவு சிந்தனை உடையவராக இருந்து நவீன இந்தியாவை கட்டமைத்த நேருவையும் ஒப்பிடுவது என்பது சரியான ஓமையாக இருக்காது. நதியையும் சாக்கடையும் ஒப்பிடுவது போன்றதாக மாறிவிடும். நேரு ஒரு நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற, வரலாற்றிலே ஒரு நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற நதியை போன்றவர். சாதி மத சாக்கடைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய புழுக்களை உற்பத்தி செய்து நவீன இந்தியாவை கேடுகெட்ட ஒரு இந்தியாவாக மாற்றியவர் நரேந்திர மோடி. சார், இப்போ நேரு அவர்கள் எல்லா டெவலப்மெண்ட்ஸ்க்கும் ஒரு அடித்தளமா இருந்தாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை. ஆனா மோடி அவர்களுமே இந்தியா டிஜிட்டலைஸ்டு கண்ட்ரியா மாத்திருக்காரு. எல்லார்கிட்டயும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே ஜிபே அது இதுன்னு அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போ இவரும் அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதாவது டிஜிட்டலாக மாறியது என்பது விஞ்ஞான வளர்ச்சியினுடைய ஒரு பரிணாமம். அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ நீங்கள் மற்ற அலுவலகங்களிலெல்லாம் அந்த காலகட்டங்களில் கைகளால் எழுதி தான் எல்லாமே ஃபைல் பார்ப்பாங்க. எல்லாமே வரவு செலவு எல்லாமே பேனாவில் எழுதுவதாக இருந்தது. இன்றைக்கு எல்லாமே கணினிமயமாக மாற்றப்பட்டு விட்டது. நாம் உபயோகிக்கிற கைபேசிக்குள்ளேயே ஒரு கணினிக்கான எல்லா விதமான தகவல் தொழில்நுட்பங்களும் அதற்குள்ளே வந்து விட்டது. அதனால வங்கி பரிவர்த்தனைகள் இதன் மூலமாக சாத்தியம் இருக்கிறது என்பது ஒரு விஞ்ஞானத்தினுடைய வெற்றி தானே தவிர, ரொம்ப பேர் பிஜேபி காரன் மட்டுமல்ல, சங்கியல் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஜிபே ஃபோன்பே எல்லாம் கண்டுபிடிச்சது நம்ம ஜிதேன்னு சொல்றாங்க கொஞ்சம் பேர். இவர் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சொல்றான். அப்படி அல்ல. இவர் பிரதமராக ஆகாமல் போயிருந்தாலும் இது நடந்திருக்கும். அதற்கு இவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. காக்கா உட்காரலைனாலும் பணம்பழம் பழுத்துருச்சு ஏற்கனவே, அது ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும் கணிந்ததுனால. அதனால இந்த நவீன மாற்றத்திற்கெல்லாம்
இவர் காரணம் அல்ல, இவர் ஆட்சி காலத்தில் இது நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் சங்கிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ரக விமானத்தை பற்றி பேச மாட்டாங்க. ராமாயண காலத்தில் புஷ்பக விமானம்னு ஒன்று இருந்துச்சுப்பாங்க. ஏன் அந்த விமானத்தில் ஏறி பிரதமரை கூட்டிட்டு வர வேண்டியது அரசு நிகழ்ச்சிகளுக்கு? வெளிநாடுகளுக்கு போனார்ல மோடி, புஷ்ப விமானத்தில் போக வேண்டியதுதானே? எதுக்கு இன்றைக்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விமானத்தில் எதுக்கு நீங்கள் போறீங்க? எதை சொன்னாலும் என்ன சொல்லுவான், அந்த காலத்தில் நாங்கள் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்கிறான். முட்டாள்களாக இருந்தது உண்மைதான், அதை ஒப்புக்கொள்ளணும். எல்லாமே நவீன மாற்றத்துக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறது. தாத்தா போட்ட சட்டையை பேரன் போட மாட்டான். நவீன மாற்றங்கள் தினசரி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நடுவில் வந்து நான் தான் ஒரு வந்து வடிவேல் சொல்கிறார் இல்லையா, நானும் ரவுடி தான் வண்டியில் ஏற கதை தான் இந்த கதை பூரா. மோகன் பகவத் அவர்கள் வந்து மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களை புண்படுத்தாமல் நடந்து கொள்வது தான் உண்மையான சேவகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து அவர் உண்மையாகவே யாரை குறிக்கிறாரு? கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்து கொண்டார் என்று கூட அதை சொல்லலாம். மணிப்பூர் கலவரம் என்ன தேர்தல் தோல்விக்கு பின்னால் தொடங்கிய கலவரமா? பாஜக தேர்தலிலே தனிப்பெரும்பான்மை பெற முடியாமல் போனதற்கு பின்பு தொடங்கப்பட்ட கலவரமா மணிப்பூர் கலவரம்? அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற குக்கி இன மக்களும் மெய்த்தி இன மக்களுக்கும் நடுவில் போய் பழங்குடியின மக்களுக்கான அந்தஸ்தை எங்களுக்கும் தர வேண்டும் என்று கோர்ட்டில் வழக்கு போட வைத்து செயற்கையாக ஒரு பிரச்சனையை இவர்களே உருவாக்கி ஊர்வலம் போக வைத்து வன்முறையை வெடிக்க வைத்து அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கனிம வளம் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் அம்பானி அதானி மாதிரியான கார்ப்பரேட்டுகளிடம் ஒப்படைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் இது. இந்த கலவரம் என்பதே முதல்ல இயல்பானது அல்ல. மக்கள் தாங்களாக மோதிக்கொள்ளவில்லை. மக்களை மோத வைப்பதற்கான முன்னேற்பாடுகளை இவர்களே முன்னின்று நடத்தினார்கள். மணிப்பூரை பாஜக தான் ஆள்கிறது. இவர்களே நடத்திய ஒரு கலவரத்திற்கு இவர்களே கண்டனம் தெரிவிக்கிறாங்களா? எப்ப மத்திய அரசாங்கத்திலே மீண்டும் 3வது முறை பதவி ஏற்கிற போது தனிப்பெரும்பான்மை பெற முடியாத ஒரு அவல நிலை வந்ததற்கு பின்பால் மோகன் பகவத் வந்து கண்டிக்கிறாராம். இது என்ன கலவரம் தான் உங்களுடைய அரசியலே? விநாயகர் ஊர்வலம் இருக்கிறது. விநாயகர் ஊர்வலம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? பிரிட்டிஷ்காரன் காலத்தில் விநாயகர் ஊர்வலத்தை வந்து பாலகங்காதர திலகர் வந்து தொடங்குகிறார். அப்பொழுது எதற்காக தொடங்குகிறார்? அந்நியர்களுடைய ஆதிக்கம் இந்த மண்ணை விட்டு போக வேண்டும் என்று வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டுவதற்கு ஒரு பக்தியை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு அணி திரட்டுறாங்க. அது ஏன் சுதந்திர இந்தியாவில் தொடர்கிறது? 47க்கு பின்னால் விநாயகர் ஊர்வலத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு எங்கேருந்து வருகிறது? ஏன் மசூதி இருக்கிற தெருக்களில் மட்டுமே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஏன் வந்து திட்டமிடுகிறார்கள்? அங்கு யாராவது ஒருவர் அவர் இஸ்லாமியராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. யாரோ ஒருவர் வந்து அந்த இடத்துல வந்து கற்களை வீசினால், செருப்பை வீசினால் ஒரு கலவரம் நிகழும். அதன் மூலமாக சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற கோடை கிழித்துவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை அணி திரட்டி சிறுபான்மை மக்களை தொடர்ந்து பகைவர்களாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் என்கிற ஒரு சூழலை அவர்கள் உருவாக்குகிறார். இந்த மதவாத அரசியல் தான், இந்த கலவர அரசியல் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல். அதனுடைய தலைவர் தான் மோகன் பகவத். அவர் திடீரென்று சமாதானம் பற்றி அவர் பேசுகிறார் என்று சொல்வது ரொம்ப வேடிக்கையானது ஒன்று. ரெண்டாவது, இவர்களுக்குள் என்ன நடக்கிறது என்றால் பாஜகவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நடுவிலே ஒரு பனிப்போர் நடக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று சொன்னால், இவர்கள் என்ன செய்தார்னா உயர் சாதி சித்பவ பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஜாதிய கட்டுமானத்தை களையாமல் பாதுகாப்பதற்காக, சனாதனத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வாக்கு வங்கி அரசியலை வந்து நம்ம வந்து ஓட்டு வாக்கெடுப்பில் நம் பக்கம் மக்களை திருப்ப முடியாது என்கிற காரணத்திற்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களை தலைவர்களாக காட்டுகிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு முதல் கட்ட தலைவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்கன்னா இல கணேசன் போன்றவர்கள் இருந்திருக்கிறாங்க, எச் ராஜா போன்றவர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ பார்ப்பனர்களை வந்து தலைவர்களாக காட்டினால் பிற்படுத்தப்பட்டவன் வரமாட்டான், இடைநிலை சாதிக்காரன் வரமாட்டான், ஆதிக்க சாதிக்காரர்கள் யாரும் வரமாட்டார்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் வரமாட்டார்கள் என்பதற்காக படம் காட்டுவதற்காக என்ன செய்கிறான், ஒரு பொன் ராதாகிருஷ்ணனையும் ஒரு தமிழிசை சவுந்தரராஜனையும் இன்னும் பிற தலைவர்களையும் வந்து காட்டுறான். அதன் மூலமாக அந்த சமூகங்களை வென்றெடுக்க முடியும் என்கிற காரணத்திற்காக தான் கொங்கு மண்டலத்தில் இருந்து ஒரு அண்ணாமலையை அவர்கள் திட்டமிட்டு தலைவர்களாக ஆக்குறாங்க. இல்லை எதற்குனா அந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கி தன் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக நடத்துகிற நாடகம் தான் இது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சொல்வதை வந்து மோடி கேட்பதில்லை அப்படின்னு ஒரு கருத்தை இவங்க சொல்கிறாங்க. அதே போல் ஆர்எஸ்எஸ் அறிவுறுத்திய வேட்பாளர்களை அவர்கள் தேர்தலில் நிறுத்தவில்லை.
பாஜகவிற்கு ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இனிமேல் தேவையில்லை, அது வளர்ந்து விட்டது என்று ஜேபி நட்டாவே வெளிப்படையாக அறிக்கை விட்டார். இது திட்டமிட்டு இவர்கள் 2 பேரும் நடிக்கிறார்களா, உண்மையிலேயே அப்படித்தான் நடக்கிறதா என்கிற 2 விதமான ஒரு சந்தேகம் இருக்கிறது. நடிப்பதற்கு என்ன அவசியம் சார்? அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பு இல்லாமல் பாஜக இருக்கும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸை விரும்பாதவர்களினுடைய ஓட்டு வந்து பாஜகவுக்கு கிடைக்கும் இல்லையா? இப்போ பாஜக வந்து ஒரு தனித்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ ஒரு மிதவாத இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் என்பது தீவிர இந்துத்துவம், ஒரு மிதவாத இந்துத்துவாவுக்கான ஒரு முகம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அல்லது பொதுவானவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் பக்திமான்கள் எல்லாம் தன் பக்கம் வந்து விடுவார்கள் என்கிற ஒரு கணக்காகவும் இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை மீறி உண்மையிலேயே 2 பேருக்குமான பனிப்போர் இருக்கும் என்று உண்மை என்று சொல்லுகிற பட்சத்திலே அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆரியர்களுக்குமான போராட்டம் தான் அது. அப்போ மறுபடியும் ஆரிய திராவிட யுத்தம் தான் உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் தான் இதற்குள் வருகிறது. அதனால் இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அமைச்சரவையில் பதவி ஏற்றவர்களிலே 25 பேர் வந்து உயர் சாதி பார்ப்பனர்கள். தமிழ்நாட்டில் தெருவாக போய் கும்முண்டு வெயிலில் வந்து உருண்டை, யாருக்கும் ஓட்டு கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு பக்கம் குறிப்பிட்ட சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு களத்திற்கு வந்திருக்கிறார். அண்ணாமலை கூட நமக்கு 1000 முரண்பாடு இருந்தாலும் அவர் ஊராக நடந்திருக்கிறார், தெருவாக போயிருக்கிறார். கள அரசியலிலே இருக்கிற இவர்களுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் வந்து நேரடி தேர்தல் அரசியலுக்கே வராத நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் நிதியமைச்சர் பதவி கிடைக்கிறது, கேபினட் அந்தஸ்து கிடைக்கிறது, ஜெய்சங்கர் என்பவருக்கு கிடைக்கிறது. இவர்கள் 2 பேரும் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம்? அவர்கள் தமிழில் பேசுகிறார்கள் என்பதனாலேயோ, அவர்களுக்கு பூர்வீகமாக வந்து அவர்கள் தமிழர்களாக இருந்தார்கள் என்பதனாலேயோ, அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய, நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டாம், தமிழ்நாட்டு பாஜகவிற்கும் ஜெய்சங்கருக்கும் தொடர்பு இருக்கிறதா? எல் முருகன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்களே. எல் முருகனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேபினட் அந்தஸ்து கொடுக்கலையே. மாப்பிள்ளையாக இருப்பது என்பது வேறு, துணை மாப்பிள்ளையாக இருப்பது என்பது வேறு. இவர்கள் கேபினட் அந்தஸ்து கொடுக்காமல் இணையமைச்சர் தான் கொடுக்குறாங்க. ஏன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ தமிழிசை சவுந்தரராஜனை வந்து அவர்கள் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள்? நிர்மலா சீதாராமனை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள்? தேர்தல் அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் நிர்மலா சீதாராமன் கேபினட் அமைச்சரே, தேர்தல் அரசியலுக்காக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் தெருவாக போய் கும்பிட்டாலும் உங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது என்று சொன்னால் இவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? நிர்மலா சீதாராமனினுடைய இடத்தை ஒரு நாளும் தமிழிசை பெற முடியாது என்பது சனாதன கோட்பாடு தான் அங்கே நிலவுகிறது. தமிழகத்தில் வந்து திமுக வந்து 40-40 வாங்கியிருந்தாலுமே பாஜக வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு எப்பொழுதுமே, திமுக அரசின் மீதான அதிருப்தியை எப்பொழுதுமே அதிமுக அறுவடை செய்யும். அதிமுகவினுடைய அதிருப்தி அரசியலை எப்பொழுதும் திமுக அறுவடை செய்யும். இது மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிற ஒரு யதார்த்தம். இந்த முறை திமுக எதிர்ப்பு அரசியலினுடைய வாக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவிற்கு அதிமுக மட்டும்தான் எதிரி என்கிற நிலைமை மாறி 2 அதிகமான எதிரிகளாக வந்து பாஜக ஒரு பக்கமும் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கமும் எதிர்ப்பு அரசியலை செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சீமான் வந்து திமுக எதிர்ப்பு அரசியலை பேசிக்கொண்டே இருக்கிறார். திமுக ஆளுங்கட்சியாக இல்லாத போதும் அவர் திமுக எதிர்ப்பு தான் பேசுவார். எப்பொழுதுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவது தான் அரசியலில் வந்து எதிர்கட்சி அரசியல்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுக தான் குறை சொல்லுவாங்க, அதிகாரத்தில் இல்லை என்றாலும் அவர்களை தான் குறை சொல்லுவாங்க. அப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டை 3 பேர் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று அதிமுக, அது 20% வாக்கு பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 8.13% பெற்றிருக்கிறது. அதுபோக கூட்டணிகளோடு சேர்ந்து பாஜக ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் பாஜக வளர்ந்து விட்டது என்று சொல்வதற்குள்ளே ஒரு உள்குத்து இருக்கிறது. ஒவ்வொரு சமூகங்களினுடைய வாக்கு, இப்போ கொங்கு மண்டலத்திலே வந்து அண்ணாமலைக்கு விழுந்திருக்கிற வாக்கு என்பது வெறுமனே பாஜக வாக்கு அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட சாதிய வாக்குகள், அது குறிப்பிட்ட சமூகத்தின் வாக்குகள். அந்த வாக்குகளை எல்லாமே, அந்த சாதிய வாக்குகள் எல்லாவற்றையுமே ஒரு மதவாத அரசியலுக்கான கணக்கெடுப்பாக அவர்கள் மாற்றி கொடுக்கிறார்கள். திருநெல்வேலியிலே வந்து நயினார் நாகேந்திரன் இருக்கிறார்னா அவர் ஒரு இடைநிலை சாதிக்காரர், அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், மறவர்கள், அவர் ஏற்கனவே அது அதிமுகவிலே முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார், அமைச்சரவையிலாம் இருந்திருக்கிறார் என்று அவருக்கு இன்னும் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கும் அவருடைய சமூகத்தின் செல்வாக்கும் சேர்ந்து அடிக்கிற வாக்குகளை எல்லாம் பாஜகவின் வாக்குகளாக அவங்க வந்து மதவாத வாக்குகளாக மாற்றி சொல்கிறார்கள். இதே தான் ஓபிஎஸ்க்கு நடந்திருக்கிறது, டிடிவிக்கு நடந்திருக்கிறது,
சௌமியா அன்புமணிக்கு நடந்திருக்கிறது. வன்னியர் அதனால் ஜாதிய வாக்கு வங்கி எல்லாவற்றையுமே மதவாத வாக்கு வங்கியாக அவர்கள் கணக்கில் காட்டிக் கொள்கிறார்கள். உண்மையிலேயே பாஜகவிற்கு ஒரு எதிர்ப்பு அரசியலிலே ஒரு சில சதவீதம் உயர்ந்திருப்பது உண்மைதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்பது உண்மையாக இருந்தால் ஏன் அந்த கட்சியினுடைய மாநில தலைவரை தொட்டு போகிறார்? அவர் ஜெயித்திருக்கணுமே. அவ்வளவு இமேஜ் இருக்கிறது. அவர் தான் முதலமைச்சராக போறாரு, தமிழ்நாட்டை புரட்டி போட்டுருவார், அண்ணாதுரைக்கு பின்னாடியே அண்ணாமலை தான் என்றெல்லாம் குச்சமில்லாத பொய்களை வந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் என்பவர் கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றிருக்காரு. பாஜக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்த பின்னு தான் கட்சி பெருசாக பூஸ்டப் ஆச்சு என்று பொய் சொன்னவர்கள் எல்லாம் அண்ணாமலையே ஜெயிக்க முடியலையே. அதனால தோற்றவர்களுக்கு எப்பொழுதுமே சதவீத கணக்கு சொல்வார்கள். ஜெயித்தவர்கள் 40க்கு 40 திமுகவினுடைய அந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசும்போது மட்டும் சதவீதம் குறைந்து விட்டதுங்கிறாங்க. புதிய வாக்காளர்கள் இருக்கான். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கான வாக்காளர்கள் என்பவர்கள் வந்து புதிய வாக்காளர்கள் 2K கிட்ஸ்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறான். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து வாங்கின இது அதிமுக கூட வந்து பாஜக வந்து கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா திமுகவை விட அதிகமாகவே வாக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த வகையில்? ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இருந்தும் கூட போன முறை அப்படித்தான் அவர்கள் தோற்று போனார்கள். போன முறை ஒரே ஒரு தொகுதியிலே மட்டும், தேனி தொகுதியிலே மட்டும் OPS உடைய மகன் ரவீந்திரநாத் என்பவர் வந்து வெற்றி பெற்றார். அதுவே பல்வேறு முறைகேடுகள் சார்ந்தது என்கிற குற்றச்சாட்டு வந்தது. அதனால் கூட்டணியில் சேர்ந்திருந்தால் ஒருத்தர் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சார், இன்று பல தகவல்களை தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி.